ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ஃப்ளாட் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் மாறி இருந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து, பட் க்ளோசிங் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் நிஃப்டி பேங்கை தவிர. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 25,052 பாயிண்ட்ஸில் இருக்குது. 34 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 73 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 81,785 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 51,143 பாயிண்ட்ஸில் இருக்குது. 134 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நெகட்டிவில் இருக்குது. இன்னைக்கு வெல் பெர்ஃபார்ம் இண்டெக்ஸ்னா ஐடியை சொல்லலாம். நிஃப்டி ஐடி 42,394 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 1000 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ் போச்சு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 1347 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 439 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க, டிஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. மோராட் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர் ராஜா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து 2 மந்த்ஸில் 20% கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமர் ராஜா பேட்டரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கே தெரியும், ஜூனில் வந்து 1775 ரூபா வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹை போச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1536 ரூபாவில் இருந்துச்சு. 2% மேலே அடிச்சிருந்தாங்க மார்க்கெட்டில். ஸோ இவங்களோட 52 வீக் லோ வந்து 599 ரூபா தான் இவங்களோட 52 வீக் லோ. 52 வீக் ஹை வந்து 1775 ரூபா. ஸோ பட் இந்த வேல்யூஷன் அமர் ராஜா பேட்டரிஸ் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க முடியுமானா, இவங்க வந்து பீக்லேருந்து 11.5% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் அந்த ஸ்டாக்கு ஸ்டில் வந்து வேல்யூஷன் ஹையாக தான் இருக்குது. பட் இந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் இறங்குமான்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் மேலே போகுமானையும் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமர் ராஜா ஸ்டில் வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கிறதுனால ஸோ இதில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரலங்கிறது என்னோட ஒப்பீனியன் அமர் ராஜா பேட்டரிஸில். ஸோ அமர் ராஜா பேட்டரிஸில் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் பார்க்க இன்னைக்கு மார்க்கெட்டில் 491 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 1.5% அடிச்சிருந்தாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் பார்க்க வேணால் உங்களுக்கு அமர் ராஜா பேட்டரிஸோட கம்மியாக இருக்கலாம். பட் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமர் ராஜா பேட்டரிஸோட எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூஷன் டபுள் மடங்கு இருக்குது. ப்ரைஸ் டர்னிங்ஸ்லாம் 48 இருக்குது. இவங்களுக்கு 29 தான் இருக்குது அமர் ராஜா பேட்டரிஸுக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட 52 வீக் ஹை வந்து 620 ரூபா. அந்த ரேஞ்சிலேருந்து இவங்க 20% இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அமர் ராஜா பேட்டரிஸில் என்ன கேட்டால் ஒரு 1200 வந்துச்சுன்னா ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த ரேஞ்ச்லாம் வருமானு தெரில அமர் ராஜா பேட்டரிஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமர் ராஜா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து பெரிய அளவில் அது மூமெண்ட்ஸ் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. அமர் ராஜா பேட்டரிஸ் தான் ரீசெண்டாகிட்டு ஒரு டெக்னிக்கல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு கோட்டியான்ஸ் அப்படிங்கிற அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு ஒரு லித்தியம் அயன் பாஸ்பேட் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க, டெக்னிக்கல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா அமர் ராஜா பேட்டரிஸ் அடுத்தது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஷேர் வந்து கீழே விழுந்தாலும் பட் இன்னும் வந்து அது ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் சரியான பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 2.5% மேலே ரேலியாக இருந்துச்சு. 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போச்சு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட் இந்த எல்டிஐ மைண்ட்ரியில் வந்த அப்டேட்டு. அவங்களுக்கு வந்து டேக்ஸ் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹைகோர்ட் வந்து இடைக்கால தடை விதிச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது கோஃபோர்ஜ் வந்து 4.5% ரேலியாக இருக்குது. விப்ரோ 4%, எல்டிடிஎஸ் அவங்க வந்து எல்என்டி டெக்னாலஜி வந்து 3.5%, எம்ஃபோசிஸ் 3% அப்படி ரேலியாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த விப்ரோ இது இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், டிசிஎஸ், ஹெச்எல் டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% அந்த ரேஞ்சில் ரேலியாக இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா யுஎஸோட ஃபெடரல் ரிசர்வாக இருக்கிற ஜெரோம் பவுல் சேர்மன் வந்து செப்டம்பரில் ரேட் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோரலட்ட அந்த பாசிட்டிவ் அப்டேட்லாம் வச்சு இன்றைக்கி இந்த ஐடி ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது மோரலட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஓசிஎல் வந்து அப்டேட்டு. ஐஓசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆர்ஐஎன்எல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டீல் கம்பெனி, ராஷ்ட்ரிய இஸ்பட் நிகம் லிமிடெட் தான் அந்த கம்பெனியோட நேமு. இவங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் லூப்ரிகேட்டிங் ஆயில் அண்ட் கிரீசஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இவங்க சப்ளை பண்ணுவாங்க. 2024 29 வரைக்கும் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு வைசாக் ஸ்டீல் பிளான்ட் வந்து பெனிஃபிட் அடையும். அதாவது லூப்ரிகண்ட் ஆயில் வந்து ஐஓசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஐஎன்எல் கம்பெனிக்கு நீட்ஸுக்கு தேவைக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஐஓசிஎல் வந்து இந்த கம்பெனிக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விசாகப்பட்டினத்தில் இருக்க ஸ்டீல் பிளான்ட்டுக்கு லூப்ரிகேஷன், கண்டிஷன் மானிட்டரிங், கிரிட்டிக்கல் அண்ட் லார்ஜ் ஹைட்ராலிக் லூப் சிஸ்டம், டோட்டல் பல்க் ஆயில் ஹேண்ட்லிங், யூஸ்ட் ஆயில் மேனேஜ்மெண்ட் இதில் எல்லாமே டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் கிரீசர் சப்ளை அக்ரிமெண்ட்டில் வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி பற்றி நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு சிகரெட் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி.
விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், சிகரெட் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு வந்து 10 ஷேராட்டு மாறும். ஸோ அந்த போனஸ் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க அப்டேட் வந்து அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 சொல்லியிருக்காங்க. மோராட்டி இதில் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது, பட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 10:1 போனஸ் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 6 சொல்லியிருக்காங்க. இது வந்து விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனியில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. இன்றைக்கி அவங்களோட 4th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற சந்தீப் குமார் குப்தா அவர் சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியை வந்து இது வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு கீ பிளேயராக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வேர்ல்ட் ஸ்கேல் எத்தின் கிராக்கர் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோகெமிக்கல் அந்த போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவங்க வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணுறாங்க, க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாட்டு ஒரு எத்தின் கிராக்கர் ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேசில் நாங்கள் பிளான்ட்டு செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 60,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில். கெயிலோட 500 KTA PDHP ப்ராஜெக்ட் வந்து உசார்லையும், 60 KTA பாலிப்ரோபிலின் பிளான்ட் வந்து பாட்டாலையும், அடுத்தது 1250 KTA PTA பிளான்ட் வந்து GMPLலையும் மங்களூரில், அடுத்தது 50 KTA ஐசோப்ரோபில் அல்கஹால் ப்ராஜெக்ட் வந்து உசார்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பெட்ரோகெமிக்கல் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு வேர்ல்ட் ஸ்கேல் கிரீன்ஃபீல்ட் எத்தைன் கிராக்கர் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த எத்தைன் கிராக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், அதாவது எத்தைன் ஃப்ரம் நேச்சுரல் கேஸு, அதை வந்து எத்திலீனாட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கு இது ஒரு கீ காம்போனன்ட்ஸாக இருக்குது. கெயில் வந்து 2 லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அந்த லிக்யூட்ஃபைட் நேச்சுரல் கேஸில். ஸோ ஒரு சப்ளை அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனர்ஜி செக்யூரிட்டி ஃபார் த கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க. ஒரு 10 இயரில் LNG சப்ளை அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று விட்டோல் ஏஷியா ஆஃப் சிங்கப்பூர் கூட, இன்னொன்று வந்து ADNOC கேஸ் ஆஃப் UAEன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த சிங்கப்பூருக்கு 1 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம், அடுத்து இந்த UAEக்கு வந்து 0.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கத்தார் எனர்ஜி LNG, அடுத்தது பெட்ரோநெட் LNG லிமிடெட். இவங்களுக்கூடையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை அக்ரிமெண்ட் 2028 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 20 வருஷம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இது வந்து கெயில் கம்பெனி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் 24 இந்த கம்பெனி வந்து 11.06 லேக் PNG கனெக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, 422 CNG கனெக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, 83.4 லேக் PNG கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க, 2770 CNG ஸ்டேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இது வந்து கெயில் கம்பெனி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஹாப்பியான அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து 3rd இன்ட்ரீம் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 வந்து முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா 3rd இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண அந்த இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கு வந்து செப்டம்பர் 10 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இப்போ செப்டம்பர் 2 அடுத்த 3வது இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க வேதாந்தா. ஸோ வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த டிவிடெண்ட் ஜாக்பாட் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. பட் நியூ என்ட்ரி இப்போதைக்கு தவிர்க்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேத்தக்கில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து இந்த ஸ்கூட்டிக்கு 8000 ப்ரைஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 monthsல 1,51,308 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 12,609 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சேல்ஸை வந்து இயர் ஆன் இயர் பேஸில் ட்ரிபிள் ஆயிருக்கு, அதாவது 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பஜாஜோட சேத்தக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சாம்சங் SDAல வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோட்டர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது டீல் மூலமாட்டு EV பேட்டரி ஃபேக்ட்ரி வந்து யூஎஸில் செட்டப் பண்ணுறதுக்கு தான் $3.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இவங்க மேசிவ் ப்ரொடக்ஷன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. யூஎஸில் தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து செட்டப் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சு இதில் வந்து $3.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங் பிளான்டோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 26 GW ஹவர்னு சொல்கிறாங்க. அதே 2027 வந்து 36 GW ஹவர் ஆட்டு இது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாம்சங் SDAயும் அடுத்த ஜென்ரல் மோட்டர்ஸும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நெக்ஸ்ட் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு வாஷிங் மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 20% வச்சுருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் இந்த வாஷிங் மிஷின் மார்க்கெட்டில் 20% ஹோல்ட் பண்ணுறது இன்னும் கன்சியூமர் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது இது வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நியூ லான்ச்சஸ் வந்து இந்த அப்ளையன்சஸ் செக்மெண்ட்டில் வந்து
கம்மிங் இயரில் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாம்சங் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜியும் கூகுள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதாவது இந்த இவி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் எங்கே இருக்குன்னு இந்த கூகுள் மூலமாட்டு ஃபைன் பண்ணுறது மாதிரி தான் இந்த கொலாபரேஷன். ஸோ இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு இப்போ நம்ம டூ வீலரில் போவோம், எலக்ட்ரிக் டூ வீலரில். ஸோ அந்த கூகுள் மேப்பில் வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் எந்தெந்த லொக்கேஷன்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குன்ட்டு நம்ம அதை வந்து ஈஸியாக கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க 2 பேரும் இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு இந்த இவி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃபோவை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொலாபரேஷனில் பண்ண இருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஏத்தர் எனர்ஜியும் கூகுளும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து கஸ்டமர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கஸ்டமர்ஸுக்கு இது வந்து கூகுள் அண்ட் ஏத்தர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்இடியையும் பெல்லும் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து ஐஆர்இடியையும் இவங்க பெல் கம்பெனியும் கொடுத்த அப்டேட். பெல்லுனா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். ஐஆர்இடிஏ தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 4500 கோடி வந்து ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பென்ஷனுக்காண்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜியை அவங்க லான்ச் பண்ண இருக்கிற ஃபியூச்சர் மாடலில் வந்து இன்னும் அதை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் வந்து 2026 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்டர்நேஷனலி 2027 அதை லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் எஸ்பிஐ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7500 கோடி வந்து டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7500 கோடி வந்து டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 7.42% கூப்பன் ரேட் வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 15 இயர் டென்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேடிஎம் ஷேர் இன்னைக்கு ரைஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு வேற காரணம் ஒன்றும் இல்லை, அவங்களோட டிக்கெட்டிங் பிஸ்னஸ் வேஸ்ட்லேண்ட் என்டர்டைன்மெண்ட், ஆர்பன் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அந்த ஷேர் எல்லாமே பேடிஎம் ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராங்க. 2 மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டி சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட் வந்து மத்திய பிரதேசில் குணா, அடுத்தது வந்து ஷிவ்புரி அங்கே ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறாங்க மத்திய பிரதேஷில் 2 பிளேஸில் 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அது மூலமாட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். இது மூலமாட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 18,250 கோடி மூலமாட்டு 12,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது மூலமாட்டு 3500 பேருக்கு டைரக்டாகட்டும் இன்டைரக்டாகட்டும் ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த 2 ப்ராஜெக்ட் மூலமாட்டு. இது மத்திய பிரதேஷில் அவங்க 2 கிரைண்டிங் யூனிட் செட்டப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர். ஆக்சுவலாக அந்த ஷேர் வந்து இன்னைக்கு 5% மேலே போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 106 கோடி வேல்யூ உள்ள ஒரு டீலும் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 190% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டு இந்த 2024 மட்டும் 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலை வந்து 29 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் சப்ளை ஆஃப் டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 765 kV. ஸோ இது வந்து 10 months வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்தில் அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் வந்து ஒரு 118 கோடி ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கண்ணுக்கவே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இவங்க வின் பண்ணுற ஆர்டர் எல்லாமே நமக்கு வந்து சர்ச் பண்ணும்போது ரொம்பவே இதாக தான் கிடைக்குது. ஸோ இவங்களோட ஆர்டர் வின் பண்ணது இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ்லாம் இன்டர்நெட்டில் வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னா நம்மளாம் அந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இது வந்து ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எத்தனால் பவர் 2 வீலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்மளோட யூனியன் மினிஸ்டராக இருக்கிற நிதின் கட்கரிக்கு தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப், டிவிஎஸ், அடுத்து ஹோண்டா, பஜாஜ் ஆட்டோ இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மீட்டிங்கில் முடிவு எடுத்திருக்காங்கன்னா க்ளீன் எனர்ஜி பேஸ் ஃபியூவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு நிதின் கட்கரி அவங்க யூனியன் மினிஸ்டர் வந்து அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் 2 வீலர் வந்து ஈச் ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. எல்லா கம்பெனிஸுமே கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாகமாட்டு தான் ஜனவரி 2025 நடக்க இருக்கிற ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள்ஸை வந்து நாங்கள் 2 வீலர் கம்பெனிஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த எக்ஸ்போவில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 வீலர் கம்பெனிஸில் இன்னொரு அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 18% கம்மி பண்ணணும். அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல் 2 வீலர்ஸுக்கு ஜிஎஸ்டி ரேட்டை வந்து 18% ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இருக்க 28% வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது, இதை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எத்தனாலில் பிளெண்ட் பண்ணுறது, அதாவது பெட்ரோலில் எத்தனாலில் கலந்து அதை பிளெண்ட் பண்ணி தான்
இந்த வெஹிக்கிள்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 85% ஆஃப் த எத்தனால் பிளண்டில் ரன் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த கம்பெனியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோரட் இது வந்து எத்தனால்ஸ் பவர் வெஹிக்கிள்ஸ் வந்து விரைவில் வர இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்தான அப்டேட்டு. கோத்ரேஜ் அக்ரோவேட்டில் வந்து அப்டேட் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட ராலியாக இருந்துச்சு. இவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு 49% ஸ்டேக் வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற கோத்ரேஜ் டைசன் ஃபுட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட ஷேர் ஹோல்டிங் 100% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 27 அப்டேட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்துச்சு. அவங்க வந்து அவங்களோட சப்சிடரியில் அடிஷ்னலாக 49% ஸ்டேக் அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஸ்னி இந்தியா மர்ஜர் அது வந்து நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த மர்ஜருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ 70,350 கோடி வேல்யூவில் அந்த மர்ஜர் ரிலையன்ஸோட அந்த வியாகாம் 18 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் 18 மீடியா லிமிடெட், ஸ்டார் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஸ்டார் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் லிமிடெட் இதெல்லாமே மர்ஜ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. $8.5 பில்லியன் வேல்யூவில் மர்ஜர் இந்திய மதிப்பில் 70,350 கோடி. மோரலட் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வால்ட் டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.